வணக்கம். 2024 டிசம்பர் 28 சனிக்கிழமை அதிகாலை நிலவர 1.5 நிமிட வானிலை தகவல் துளி. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகி ஏற்கனவே தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து தற்பொழுது லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதுபோல் மதியம் வரை ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கலாம். பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு நாளைக்கு முற்றிலுமாக மழை வாய்ப்பு இல்லை. 30ஆம் தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை தொடக்கும். சுமத்ரா தீவிரிகை நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரி கடற்பகுதிக்கு வந்து தீவிரமடைந்து இரு காற்று எனவே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் குவிக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் காற்று குவிதலை ஏற்படுத்தி குறிப்பாக டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் தென்கடலோர பகுதிகளுக்கும் இலங்கைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அது டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 30, 31ஆம் தேதி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. கிருஷ்ணகிரி நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும் குறைவாக எட்டி பிடிப்பதில் சவால் இருக்கும். ஆனால் உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். குறைவான மழை அளவிலும் நேரத்திலும் குறைவாகவும் இருக்கும். ஆனால் 31, 30ஆம் தேதி மற்றும் ஜனவரி 1 தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் அடுத்த நிகழ்வாக 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை மழை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு தெரிகிறது. இது தொடர்பான விரிவான அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.